Hello students, welcome to Hiva Max 11th Standard Max Chapter 7 Matrices and Determinants. Exercise 7.4 First question எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். Find the area of the triangle whose vertices are 0, 1, 2 and 4, 3. ஒரு ட்ரையாங்கிளோட 3 பாயிண்ட் என்னன்னு கொடுத்துட்டு அதோட ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கணும். மேட்ரிக்ஸ் வச்சு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுதான் கொஸ்டின். சொல்யூஷனில் நமக்கு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது முதல்ல மேட்ரிக்ஸோட வேர்டிசஸ் அப்படின்ட்டு நம்ம எழுதிடணும். சரிங்களா? let the vertices of the triangle be A 0, 0, B 1, 2, triangle ABC ன்னு எழுதிக்கலாம். அப்போ தான் அந்த ABC எழுத முடியும். அண்ட் C வந்து 4, 3. இப்போ பாயிண்ட்ஸ் எழுதிட்டோம். இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னன்னு எழுதணும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC is equal to absolute value. இந்த அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னா என்னன்னா மாட்லெஸ் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் 1/2 x1 y1 1 x2 y2 1 x3 y3 1. கிளியரா? இப்போ இது x1 இது y1 இது x2 இது y2 இது x3 இது y3. சரிங்களா? பென்சிலில் வேணால் எழுதிக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. therefore area is equal to இந்த absolute value ofன்றது மாட்லெஸ்ல வரணும், அதாவது பிளஸ் ஆர் மைனஸ்ல வரணும். சரிங்களா? அப்போ 1/2 இப்போ x1 y1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0, 0, 1. அடுத்தது x2 y2 வந்து செகண்ட் பாயிண்ட் 1, 2, 1. x3 y3 அப்போ 4, 3, 1. இது மேட்ரிக்ஸு, இது மாடுலஸ். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? வெளியில் இருக்கிறது மாடுலஸ் 1/2. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம், 2 0 வந்துருச்சு. ஸோ இது 2 வேல்யூ 0 ஆகிடுமா? 0 + 0 0 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறது 0 ஆகிடும். இப்போ 1 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே மைனஸ் வரணும். 0 -0 + 1 மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ரோ இந்த காலமை விட்டுறணும் இல்லையா? ரோ காலமை விட்டுட்டு பேலன்ஸ் என்ன எடுக்கலாம்? 1, 2, 4, 3 1, 2, 4, 3 மட்டும் இருக்குது. இப்போ இதை மட்டும் இதை எழுதிட்டோமா? இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் 1/2 இன்டூ 0 - 0 0 1 இன்டூ அப்போ 3 1s are 3 -4 2s are என்ன இருக்கும்? 8 இல்லையா? மாடுலஸ்குள்ளே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லைனில் 1/2 இன்டூ 8 3 8 - 3னா 5. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கனால -5. So that is equal to 1/2 into -5. இப்போ -5 2ஆல் டிவைட் பண்ண ஆன்சர் -2.5ன்னு கிடைக்கும். இது ஈஸி தான் இல்லையா? 5/2 வந்து -2.5. இப்போ மாடுலஸ்குள்ளே இருக்கிறனால இதோட வேல்யூ பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். 2.5 ஸ்கொயர் யூனிட்ஸ். இது வந்து ஏரியாவோட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? செம்மையாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் k, 2, 4 and 3, 2 are vertices of the triangle of area 4 square units. ஸோ இங்கே 3 பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவும் கொடுத்துட்டாங்க. தென் டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் k. ஸோ ஒரு அன்னோன் வேல்யூ இருக்குது, நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சேம் லாஸ்ட் சம் எப்படி செஞ்சோமோ அதே ஃபார்மில் இப்போ வந்து அவங்களே வேல்யூ கொடுத்துட்டாங்க இல்லையா? ஏரியா எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. போன சம்மில் நம்ம கண்டுபிடிச்சோம், இந்த சம்மில் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம சால்வ் பண்ணி கேயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். சொல்யூஷனில் சேம் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதிடணும். லெட் த வெர்டிசஸ் ஆஃப் த triangle ABC B. A வந்து k, 2 B வந்து 2, 4 and C வந்து 3, 2. ஸோ 3 பாயிண்ட்டு எழுதிட்டோம். இப்போ ஏரியாவோட ஃபார்முலா எழுதலாம். ஏரியா is equal to absolute value of 1/2 x1 y1 1
x2 y2 1 x3 y3 1 இதை மட்டும் எழுதிடுங்க. ஏன்னா ஒரு வேளை சம்மில் நமக்கு மிஸ்டேக் வந்தாலும் இது வரைக்கும் எழுதினா 1 மார்க் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் கண்டிப்பாக எழுதிடுங்க. இப்போ ஏரியாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 4 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ 4 is equal to மாட்லஸ், அப்சல்யூட் வேல்யூக்கு பதிலாக மாட்லஸ் ஆஃப் 1/2. இப்போ மேட்ரிக்ஸில் x1 y1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் x1 y1 k 2 1 x2 y2 2 4 1 x3 y3 3 2 1. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இல்லையா. 4 is equal to இந்த கீழே இருக்கட்டும், அவங்க சைடு கொண்டு வந்துடாதீங்க. ஏன்னா இது மாட்லஸில் இருக்குது. இது கம்ப்ளீட்டாக நம்ம சால்வ் பண்ண பிறகு தான் அதை செய்ய முடியும். சரியா. ஸோ 1/2 இன்ட்டு இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். k இன்ட்டு கேவோட ரோவும் காலமும் விட்டுறணும். சரிங்களா. 4 1 2 1. அடுத்தது மைனஸ் வரணும். -2 இன்ட்டு 2ஓட காலமும் 2ஓட ரோவும் 2ஓட காலமும் விட்டுருங்க. 2 1 3 1 2 1 3 1. நிறைய பேருக்கு டேரெக்டாகவே செய்யலாம். பட் நமக்கு தெரியலன்னா நம்ம ஒரு வாட்டி எழுதிக்கலாம். சரிங்களா. இப்போ லாஸ்ட்டு, இப்போ ஃபர்ஸ்ட் ரோ லாஸ்ட் காலம் விட்டுருங்க. 2 4 3 2. அண்ட் இதே மாதிரி எழுதுறதுல ஒரு பெனிஃபிட் என்னென்னா, ஏதாவது தப்பு இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா மேட்ரிக்ஸில் தப்பு போனால் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ 4 is equal to 1/2 into k into 4 1s are 4 minus 2 1s are 2 minus 2 into 2 1s are 2 3 1s are 3 plus 1 into 2 2s are 4 minus 4 3s are 12. Modulus close பண்ணிடலாம். Therefore 4 is equal to 1/2 into k into 4 minus 2 2 minus 2 into 3 minus 2 1. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கனால -1 plus 1 into 12 4 போனா 8. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, -8. 4 is equal to modulus of 1/2 2 into k minus into minus plus 2 1s are 2 into minus 8 1s are 8. ஓகே. அடுத்தது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும். 4 is equal to 1/2 into 2k 8 2. அப்போ -6. 8லேருந்து 2 போனால் 6. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கனால -6. இப்போ இந்த மாடுலஸை நம்ம ரிமூவ் பண்ணலாம். அப்போ 4 is equal to plus or minus 1/2 2k minus 6. சரிங்களா. முதல்ல இருந்தே நம்ம 1/2 ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணாலும் ஹோல் ப்ராக்கெட் எழுதணும். அதுக்கு நம்ம மாடுலஸ் எழுதிட்டு லாஸ்ட்டாக எழுதிக்கலாம். இப்போ இதில் 2 கேஸ் வரும். ஃபஸ்ட்டு என்ன, 4 is equal to plus 1/2 into 2k minus 6 or 4 is equal to minus 1/2 into 2k minus 6. பேப்பர் நகருது, சாரி. சரிங்களா. இப்போ இந்த 2 கேஸையும் நம்ம தனித்தனியாக சால்வ் பண்ண போகிறோம். ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டும் சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த 2 இந்த சைட் போயிடுமா. 2 4s are 8 is equal to 2k 1 into அப்படியே எழுதலாம் 2k minus 6. இப்போ -6 அந்த சைட் போனால் +6 ஆகிடும், which is equal to 2k. 8 plus 6 14 is equal to 2k. 14/2 is equal to k. 7 is equal to k. இது வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு. அடுத்ததுக்கு 4 2s are 8 is equal to, இப்போ மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு 2k. இப்போ -2k. இது மைனஸ் இருக்குது. சரிங்களா. அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6. அப்போ 8 plus 6 இன்சைடு வந்தால் -6 is equal to -2k. 8ல் 6 போனால் 2 is equal to -2k. இப்போ -2k divided byல கொண்டு வந்துடலாம். -2 divided byல கொண்டு வந்துடுறேன். is equal to k. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் -1. therefore k ஓட வேல்யூ இன்னொன்று -1. இப்போ வேல்யூ ஆஃப் k என்னன்னு எழுதணும். therefore the values of k are -1 or 7. ரொம்ப ஈஸியான சம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேர்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த சிங்குலர் அண்ட் நான் சிங்குலர் மேட்ரிசஸ். சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா மாடுலஸோட வேல்யூ 0, நான் சிங்குலர் வேல்யூனா மாடுலஸோட வேல்யூ 0வாக இருக்காது.
சரிங்களா? இதுதான் 2 விஷயம். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். மாடுலஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ அது 0வா இருந்தா சிங்குலர், இல்லன்னா நான் சிங்குலர். 3 சப்டிவிஷன் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகேவா? அப்படியே 1, 2, 3 எழுதியிருக்காங்க இல்லையா? இப்போ சொல்யூஷன்ல let A is equal to 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஆஃப் ஏ 0 வருதா இல்லையான்னு பார்க்க போகிறோம். அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். நார்மலாக நம்ம எப்பவும் போல் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு 1 இன்ட்டு ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் விட்டுடுங்க. பேலன்ஸ் இருக்கிறத எழுதுங்க. 5, 6, 8, 9 -2 இருக்க எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் விட்டுருங்க. 4, 6, 7, 9 லாஸ்ட்டு 3. ஃபர்ஸ்ட் ரோ லாஸ்ட் காலம் விட்டுருங்க. 4, 5, 7, 8. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் லைனில் 1 இன்ட்டு 9 5s are 45 மைனஸ் 8 6 ஆர் எவ்வளோ? 48ஆ இல்லையா? minus 2 into 4 9s are 36, 7 6 are 42, plus 3 into 8 4s are 32, minus 7 5s are 35. Next line la 1 into 45 minus 48, இதுதான் பெரிய நம்பர். 8 minus 5 3, அப்போ minus 3, minus 2 into 42லேருந்து 36 மைனஸ் பண்ணால் 6, பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குது, minus 6, plus 3 into 35 minus 32 minus 3. கரெக்டா? இப்போ அடுத்த லைன் 1 into minus 3 minus 3 minus into minus plus 2 6 are 12 minus into plus minus 3 3s are 9 minus 3 minus 9 minus 12 plus 12 minus 12 plus 12 value 0. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து சிங்குலர். அதை நெக்ஸ்ட் லைனில் நீங்கள் எழுதுங்க. நான் சைடில் எழுதுகிறேன். சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி எழுதக்கூடாது. ஓகே, நீங்கள் வந்து அடுத்த லைனில் எழுதுங்க. therefore modulus of A is equal to 0. the given matrix is singular. கிளியராக? இதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் அழகாக எழுதுறீங்க. நான் அடுத்த சப்டிவிஷன் எழுதுகிறேன். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? சேம் அதே தான் சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் இது எல். ஓகே, let A is equal to 2 minus 3 5, 6 0 4, 1 5 minus 7. ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் கொஷின் என்ன நான் ரீட் பண்ணணும். நான் ஆல்ரெடி எழுத போகிறனால எழுதிட்டேன். சரிங்களா? இது செகண்ட் கொஷின், அதை சால்வ் பண்ணுறோம். கிளியரா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? மாடுலஸ் ஆஃப் ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ மாடுலஸ் ஆஃப் 2 minus 3 5, 6 0 4, 1 5 minus 7. இங்கே நிறைய மைனஸ் வேல்யூ இருக்குது, கொஞ்சம் கவனமாக நம்ம இருக்கணும். which is equal to ஃபஸ்ட்டு 2 இல்லையா? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பேலன்ஸ் என்ன இருக்குது? 0 4 5 minus 7. அடுத்த வேல்யூ மைனஸ் இருக்கணும். அண்ட் நமக்கு -3 தான் வேல்யூ. அப்போ ப்ராக்கெட்டில் எழுதிடுங்க. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் பேலன்ஸ் இருக்கிறது எழுதலாம். 6 4 1 minus 7. அடுத்தது ப்ளஸ் 5. ஃபர்ஸ்ட் ரோ லாஸ்ட் காலம் 6 0 1 5, which is equal to 2 into 0 into anything 0, minus 5 4s are 20, minus into minus plus 3 into 6 7s are 42, minus இருக்கனால் minus 42, 4 1s are 4, plus இருக்கு, so minus 4. clear-ஆ? plus 5 into 6 5s are 30, minus 1 into 0 0. அடுத்த லைன் பார்க்கலாம். 2 into 0 minus 20 minus 20, plus 3 into minus 42 minus 4. ரெண்டும் ப்ளஸ் பண்ணோம், ஏன்னா மைனஸில் இருக்க. minus 46 plus 5 into 30 minus 0 30. அடுத்த லைனில் plus into minus minus 2 2s are 4 0, plus into minus minus 6 3s are 18, balance 1 12 13 138, plus 5 3s are 15, அந்த 0 அப்படியே எழுதிக்கலாம்.
இப்போ இது ரெண்டுமே மைனஸ், அப்போ இது ரெண்டுத்தையும் முதல்ல ஆட் பண்ணும். ரெண்டு மைனஸ் இருக்குல்ல, அப்போ 178 மைனஸ் 178 ப்ளஸ் 150, இது ரெண்டுத்தையும் இப்போ மைனஸ் பண்ணோம். அப்போது 15082 பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கிறதுனால -28. ஸோ இது வந்து ஜீரோக்கு ஈக்குவல் கிடையாது. அப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், சிங்குலர் மேட்ரிக்ஸ் கிடையாது. அது எழுதலாமா? சின்ஸ் modulus of A is not equal to 0, the given matrix is non-singular. Clear? Third subdivision பாருங்க, 0 A minus B K, B minus A 0 5 minus K minus 5 0. இப்போ இதோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? சேம் சிங்குலரா நான் சிங்குலரா கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷனில் let A is equal to 0 A minus B K, B minus A 0 5 minus K minus 5 0. கிளியரா? இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்? modulus of A என்னன்னு எழுதுவோம். That is equal to modulus of 0 A minus B K, B minus A 0 5 minus K minus 5 0. Next lineல இதை expand பண்ணலாம். 0 into, ஸோ அது அப்படியே 0 ஆகிடும், நம்ம எழுதணும்னு கிடையாது. 0 into anything 0 வேணால் ஒரு வாட்டி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் போச்சுன்னா 0 5 minus 5 0 மைனஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ப்ராக்கெட்டில் எழுதுங்க. ஏன்னா மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணுவோம், அப்போ இது ப்ளஸ் பின்னு மாறும். அது நம்ம செய்யலைன்னா சம் தப்பாயிடும். சரியா? ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், அப்போ பி மைனஸ் ஏ 5 மைனஸ் கே 0, அடுத்தது ப்ளஸ் கே. ஃபர்ஸ்ட் ரோ லாஸ்ட் காலம் விட்டுருங்க. பி மைனஸ் ஏ 0 மைனஸ் கே மைனஸ் 5. அடுத்த லைனில் 0 into anything 0 மைனஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி, அது அப்புறமா நம்ம சால்வ் பண்ணலாம். 0 into b மைனஸ் ஏ, அப்போ இது 0 ஆகிடும். மைனஸ் 5k, ஆனால் ப்ளஸ் 5kன்னு எழுதணும் இல்லையா? ரிவர்ஸில் எழுதணும். அடுத்து ப்ளஸ் கே அங்கே தெரியாது, அதனால நான் கீழே எழுதுகிறேன். ப்ளஸ் கே இன்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம், அப்போ -5 எழுதிட்டு b மைனஸ் ஏ எழுதலாம். கிளியரா? அண்ட் மைனஸ் கே இன்ட்டு 0 0, ஸோ ப்ளஸ் 0. அடுத்த லைனில் இப்போ இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். மைனஸ் ஏ ப்ளஸ் பி, கிளியரா? இன்ட்டு 0 ப்ளஸ் 5k 5k. அடுத்து செகண்ட் டேர்ம் கே இன்ட்டு -5 உள்ளக்க மல்டிபிள் பண்ணும், அப்போ -5b மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5a. நெக்ஸ்ட்டு இந்த 5k இப்போ உள்ளே கொண்டு வாங்க. 5k இங்கே எப்படி 5 உள்ளே கொண்டு போகணுமோ அது மாதிரி. இப்போ -5ak ப்ளஸ் 5bk. இப்போ இந்த k இன்சைட் -5bk ப்ளஸ் 5ak. ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே 5 இன்சைட் கொண்டு போகிறோம், இங்கே கேவை இன்சைட் கொண்டு போகிறோம். சரியா? ஸோ அடுத்த லைன் பாருங்கள், -5ak ப்ளஸ் 5ak ப்ளஸ் 5bk மைனஸ் 5bk. ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0. 0னா என்ன அர்த்தம்? modulus of A is equal to 0. therefore இது எப்படி எழுதணும்? கரெக்டாக எழுதணும்னா மார்க் போயிடும். since modulus of A is equal to 0, the given matrix is சிங்குலர். நிறைய பேர் கேட்பாங்க இதெல்லாம் எழுதணுமா, ஈக்குவல் டு 0 போட்டாலே போதாதான்ட்டு. அப்புறம் நான் உங்கள் டெஸ்ட்டில் எழுதும் போது ½ மார்க் இல்லை 1 மார்க் மைனஸாக இருக்கும். கேட்டால் நான் எல்லாமே எழுதினேன் கரெக்ட் ஆன்சர், ஆனால் குறைச்சிட்டாங்கன்ட்டு. ரீசன் என்னென்னா ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க, கிவன் என்னன்னு எழுதுங்க, ஃபைனலாக என்ன கன்க்ளூட் பண்ணுறோன்றது எழுதுங்க. ஒரு சிலவங்க மார்க் கொடுத்துடுவாங்க, ஒரு சில டீச்சர்ஸ் வந்து மார்க் ரெடியூஸ் பண்ணலாம். எதுக்கு நம்ம அந்த சாய்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு? ஸோ கம்ப்ளீட்டாக எழுதிடுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Fourth question பாருங்க, determine the values of A and B so that the following matrices are singular. அவங்களே சிங்குலர்னு கொடுத்துட்டாங்க. அவ modulus of A ஓட வேல்யூ என்ன? 0. இது கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. unknown வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியான சம். சொல்யூஷனில் A is equal to 7 3 minus 2A. கிளியரா? அப்புறம் given என்ன கொடுத்துருக்காங்க?
modulus of A is equal to 0. அதாவது மேட்ரிக்ஸ் சிங்குலர் அப்படின்னா கண்டிஷன் என்ன, modulus of A வந்து 0. அது டைரெக்டாகவே எழுதிக்கலாம். இப்போ modulus of A என்னன்னு எழுதலாம், 7 3 minus 2A that is equal to 0. இங்கே வேணால் சைடில் இது தேவையில்லை, பட் இருந்தாலும் எழுதுகிறேன். given matrix is singular. ஓகேவா, இப்போ இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண, இப்போ 2A minus 2 into 3 minus 6 ஆனால் plus 6 ன்னு எழுதலாம், which is equal to 0. 7A is equal to plus 6, ஆன்சர் வந்து minus 6. A is equal to minus 6, மல்டிப்ளிகேஷனில் இருக்க 7 டிவிஷனில் வந்துடும். ஸோ ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், minus 6/7. அவ்வளோதான் சம், ரொம்ப ஈஸி பார்த்தீங்களா. ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் if A is equal to minus 6/7 then 7 3 minus 2A is singular. நிறைய ஸ்கூலில் இது எழுதணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் பாக்ஸ் போட்டாலே போதும் இல்லையா. ஸோ இதுவே போதும், பட் இது வந்து நான் ரெஃபர் பண்ணுற புக்கில் இருந்தது, அதனால எழுதுகிறேன். அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின், B is equal to B minus 1 2 3 3 1 2 1 minus 2 4. சொல்யூஷனில் given modulus of B is equal to 0 இல்லையா, மேட்ரிக்ஸ் இஸ் சிங்குலர், இது அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ மாடுலஸ் ஆஃப் பி என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், அதுதான் நம்மளோட வேலை. B minus 1 2 3 3 1 2 1 minus 2 4, இது வந்து 0, இது கொடுத்துட்டாங்க. இப்போ பியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் எப்பவும் போல். B minus 1 into first row first column, சரியா. 1 2 minus 2 4, அடுத்து minus 2, டைரெக்டாக ப்ளஸ் 2 எழுதிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 3 2 1 4 ப்ளஸ் 3 ஃபர்ஸ்ட் ரோ லாஸ்ட் காலம். அப்போ 3 1 1 minus 2, இதோட வேல்யூ 0, அது கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ B minus 1 அப்படியே இருக்கட்டும், இதை மட்டும் சால்வ் பண்ணலாம். 4 1s are 4 minus 2 plus 2, அப்போ வந்து -4 கூட நம்ம +4ன்னு எழுதணும் இல்லையா. அகேன் minus 2 into 3 4s are 12 1 2s are 2 and minus 2 plus 3 into 3 2s are 6 minus 6 1 into 1 1 plus 1 வந்து minus 1, which is equal to 0. B minus 1 4 plus 4 8 minus 2 into 12 minus 2 10 plus 3 into minus 6 minus 1 minus 7 is equal to 0. ஸோ இப்போது 8 வந்து இன்சைட் மல்டிபிள், ஏன்னா இங்கே 2 டேர்ம் இருக்கு இல்லையா. ஸோ 8 into B 8B minus 1 into 8 8 minus 2 10s are 20 minus 3 7s are 21 equal to 0. ஸோ 8B மட்டும் அப்படியே இருக்கட்டும், பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே மைனஸ் பாருங்கள். அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் போதும். 28 + 21 எவ்வளோ, 49. ஸோ minus 49, which is equal to 0. அப்போ 8B is equal to minus 49 ஆன்சர் போனால் plus 49. B is equal to 49/8. ரொம்ப ஈஸியான சம். பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பியோட வேல்யூ 49/8 இருக்கும்போது மாடுலஸ் ஆஃப் பி வேல்யூ எப்படி இருக்கும், சிங்குலராக இருக்கும். சரிங்களா, அது எழுதிடலாமா. இஃப் B is equal to 49/8 then modulus of B is singular. Understand of the sum எல்லாருக்கும். ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டின், if cos 2 theta is equal to 0, determine 0 cos theta sin theta 0 sin theta 0 cos theta whole square. ஸோ இந்த மேட்ரிக்ஸை நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். சேம் மேட்ரிக்ஸை 2 times மல்டிபிள் பண்ணால் அதோட ஸ்கொயர் கிடச்சிடும். அண்ட் இதோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். டீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கும் ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. சொல்யூஷனில் given cos 2 theta is equal to 0, cos வேல்யூவில் 0 எப்போ வரும், cos 2 theta is equal to cosல 0 வந்து cos 90 டிகிரியில் வரும். இப்போ cos ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ 2 theta is equal to 90 டிகிரின்னு இருக்கும். theta is equal to 90 degree by 2ன்னு இருக்கும், which is equal to 45 டிகிரியா. அப்போ thetaவோட வேல்யூ 45.
கரெக்டா? இது இப்போவே சப்ஸ்டியூட் பண்ண வேணாம், முதல்ல நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம், அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர். அது ஃபஸ்ட்டு நான் எழுதிட்டு அப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், சரிங்களா? 0 cos theta sin theta cos theta sin theta 0 sin theta 0 cos theta. ஓகேவா? இது வந்து ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? இதையே 2 வாட்டி மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். அது இன்னொரு ஸ்டெப்பு கண்டிப்பாக எழுதணும், ஸ்டெப் மார்க் இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, நான் டைரெக்டாக எழுதுறேன்ட்டு எழுதாதீங்க. cos theta sin theta 0 sin theta 0 cos theta into 0 cos theta sin theta cos theta sin theta 0 sin theta 0 cos theta. இப்போ எப்படி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம், அதே தான். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், சரியா? ஸோ குட்டி குட்டியாகவே எழுதலாம். 0 into 0 0 cos theta into cos theta cos square theta sin theta into sin theta plus sin square theta. Next first row second column, 0 into cos 0 cos into sin cos theta sin theta sin theta into 0 0. இப்போ last first row last column, 0 into sin theta 0 cos theta into 0 0 sin theta into cos theta sin theta into cos theta. நான் கொஞ்சம் குட்டியாக எழுதுறேன், ஏன்னா அப்போ தான் இடம் பத்தும், சரிங்களா? கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த லைன் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், 0 into cos 0 sin into cos. ஸோ sin theta cos theta plus 0 into anything 0. அடுத்த செகண்ட் ரோ செகண்ட் காலம், cos theta அப்போ cos square theta sin theta sin square theta plus 0 into 0 0. அடுத்த term second row last column, cos theta into sin theta. அடுத்தது sin theta into 0 0 0 into cos theta 0 தான். அடுத்த வேல்யூ sin theta into 0 0 0 into cos theta 0 cos theta into sin theta cos theta into sin theta. அடுத்தது sin into cos sin theta cos theta plus 0 into anything 0 cos theta into 0 0 தான். அடுத்து sin theta into sin theta sin square theta plus 0 into 0 0 plus cos theta into cos theta cos square theta. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணதுலேயே நம்ம ஒரு விஷயம் முன்னாடியே எழுதிடலாம். என்னென்னா cos square theta plus sin square theta என்னது 1, cos square theta plus sin square theta என்னது 1, sin square theta plus cos square theta என்னது 1. இந்த 0 வந்து ரிமூவ் ஆகிடும், அதனால ஃபர்ஸ்ட் இந்த டயக்னலில் 1 1 1 வந்துடும். ஓகேவா? அடுத்து எப்படி வரும்னா cos theta இருக்கிற இடத்துல நான் 45ன்னு எழுத போகிறேன். cos 45 sin 45, இந்த 0 ரிமூவ் பண்ணிவிடுவேன். சேம் sin 45 cos 45, மித்த இருக்கிற எல்லா இடத்துலையும் அதுதான் வரும். பாருங்கள், செக் பண்ணிங்கன்னா 0 கேன்சல் ஆகிட்டா sin cos sin cos sin cos cos sin. ஸோ இதை நான் நெக்ஸ்ட் பேஜில் எழுதுகிறேன். ஸோ அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணது இங்கே எழுதுகிறேன். இங்கே 1 வரும், இங்கே cos 45 டிகிரி sin 45 டிகிரி இல்லையா? அதே தான் பக்கத்துலேயும் வரும், டயகனலில் மட்டும்தான் சேஞ்சஸ் வரும். cos 45 டிகிரி sin 45 டிகிரி. இப்போ இங்கே வந்து என்ன வரும், cos 45 டிகிரி sin 45 டிகிரி, நடுவில் 1, மறுபடியும் cos 45 டிகிரி sin 45 டிகிரி. ஸோ லாஸ்ட் லைன்லேயும் cos 45 டிகிரி sin 45 டிகிரி, அடுத்து cos 45 டிகிரி sin 45 டிகிரி, லாஸ்ட் டயக்னலில் 1. இதுதான் நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த 1 அப்படியே எழுதிடலாம். cos 45 டிகிரியோட வேல்யூ 1/√2, sin 45 டிகிரி வேல்யூ 1/√2 தான் இல்லையா? அதே தான் இங்கேயும் வரும், 1/√2
into 1 by root 2. ஏன்னு சொல்லிட்டேன், ஏன்னா cos 45 degree sin 45 degree. அப்போ அதே தான் இங்கே வருமா, 1 by root 2 1 by root 2 diagonal 1 1 by root 2 1 by root 2 இங்கேயும் 1 by root 2 1 by root 2 1 by root 2 1 by root 2 லாஸ்ட் இதில் 1 diagonal 1 இங்கே மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ 1 by root 2 into 1 by root 2 ஓட வேல்யூ என்ன, 1 by 2 அப்போ 1 1 by 2 சேம் இங்கேயும் 1 by 2 1 by 2 1 1 by 2 1 by 2 1 by 2 1. கிளியர் ஆச்சா? இப்போ இந்த மாதிரி எழுதிட்டோமா? சரிங்களா? இங்கே இருக்கிற வேல்யூஸை எழுதுறோம். ஃபர்ஸ்ட் லைன் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், பிகாஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான், டயகனல் தான் 1 1 1 பேலன்ஸ் இருக்கிறதுலாம் அதே தான் தெரியும். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம், அதுதான் முக்கியமான வேலை. ஏன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தான் கேட்டிருக்காங்க. இப்போ 1 into ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பேலன்ஸ் இருக்குது 1 1 by 2 1 by 2 1 minus 1 by 2 into first row second column. So 1 by 2 1 by 2 1 by 2 1. clear? Box மாதிரி போடலாம். last value plus 1 by 2 into first row last column. அப்போ இது 1 by 2 1 1 by 2 1 by 2. இப்போ இதை expand பண்ணலாம். 1 into 1 ones are 1 half into half அப்போ plus இருக்கு minus 1 by 4 ன்னு வருமா, minus 1 by 2 into half into 1 1 by 2 plus வரும். அப்போ minus 1 by 2 1 by 2 1 by 4 plus 1 by 2 into 1 by 2 into 1 by 2 1 by 4 minus 1 by 2 into 1 1 by 2. that is equal to 1 into same, so update 4 ones are 4 minus 1 by 4 minus 1 by 2. இங்கே 4 இருக்கு, இங்கே 2 இருக்கு. அப்போ இது into 2 இதையும் into 2 பண்ணலாமா? அப்போ 2 minus 1 by 4 plus 1 by 2 same 1 by 4 இங்கே 1 by 2. அப்போ into 2 பண்ணுமா? இப்போ 1 minus 2 by 4. next line 4 minus 1 3 3 by 4 minus 1 by 2 into 2 minus 1 1 1 by 4 plus 1 by 2 into 1 minus 2 அப்போ minus 1 by 4. இப்போ next lineல இது inside இதையும் inside பண்ணுவேன். அப்போ minus 1 by 8 minus 1 by 8 ரெண்டுமே minus 1 by 8 தான் வரும். that is equal to 3 by 4 minus 1 by 8 minus 1 by 8. இப்போ ரெண்டுமே 8 8 இருக்கு, இங்கே 8 இல்லை. அப்போ into 2 into 2 3 2s are 6 minus 1 minus 1 by 8 6 minus 1 5 5ல 1 போச்சுன்னா 4 4 by 8 4 by 8 னா 4 1 time 4 2 time, so that is equal to 1 by 2. இதுதான் அந்த மேட்ரிக்ஸோட வேல்யூ. ரொம்ப பெரிய சம் இல்லையா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 6th question பாருங்க, find the value of the product அப்படின்ட்டு அவங்களே 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ப்ராடக்ட்டும் கொடுத்துட்டாங்க. இதோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ நான் கொஸ்டின் இன்னொரு வாட்டி எழுத போகிறதுல டேரெக்டாக சால்வ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இப்போது எப்பவும் போல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். 2 by 2 மேட்ரிக்ஸ்னால ரொம்பவே ஈஸி. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணலாம். log 3 64 log 2 3 plus log 4 3 into log 3 4 at the first row second column. அப்போ log 364 into log 8 3 plus இதுவும் log 4 3 log 3 4. அதே மாதிரி அடுத்ததும் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அப்போ log 3 8 log 2 3 plus log 4 9 log 3 4. second row second column log 3 8 இங்கே log 8 3. clear? அடுத்து log 4 9 into log 3 4. இப்போ 2 கண்டிஷன் நமக்கு தெரியணும். சரிங்களா? என்ன அப்படின்னா
log ABயும் log BA இப்படி இருந்தால் இது 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 4 3 3 4 வருதுல, அப்போ இந்த டேர்ம் கம்ப்ளீட்டாக 1ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் இதே மாதிரி எல்லாத்துலேயும் வரும் பாருங்க, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ இதெல்லாம் 1ன்னு நம்ம மாற்றிடலாம். இது 1 வந்துடும், இங்கேயும் 1 வந்துடும், இங்கேயும் 1 வந்துடும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறதுல பேஸ் என்ன இருக்குன்னு பாருங்க, அது பவர் இதை கொண்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 64 எப்படி 2 பவரில் கொண்டு வரலாம்? 64 2 டேபிளால் டிவைட் பண்ணுங்க. 3 2 2 16 2 8 2 4 2 2 2 1. அப்போ 1 2 3 4 5 6. அப்போ இந்த 64 நம்ம எப்படி எழுதலாம்னா log base 3 2 power 6ன்னு எழுதணும். சின்னதாக எழுதிக்கணும், சரிங்களா? ஏன்னா பக்கத்துலேயும் நமக்கு லாக் பேஸ் வந்து 2 இருக்குது, அதனால இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ப்ளஸ் இந்த வேல்யூ 1 வரும், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதே மாதிரி இங்கே இப்போ இந்த இடம் வரும்போது இங்கே பேஸ் என்ன இருக்குது பாருங்கள், 8. அப்போது 64 8 8 8s are 64. அப்போ ரொம்ப ஈஸி. log 3 கீழே இருக்கும், தெரியுதா? log 3 கீழே இருக்கும், 8 பவரில் 2. நிறைய பேர் கேட்குற டவுட், இங்கே 2 பவரில் எடுக்கிறீங்க, இங்கே 8 பவர்னா பக்கத்தில் இருக்க லாகோட பேஸ் என்னன்னு பாருங்கள். அதே மாதிரி தான் வரணும், சரியா? இங்கே பேஸ் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம இங்கே சால்வ் பண்ணோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் 1 இருக்குது. இப்போ இதில் பார்க்கலாம், இங்கே 2 இருக்குது பேஸ், அப்போ 8 2, அப்போ 2 2s are 4 4 2s are 8. ஸோ log 3 2 பவரில் 3, பக்கத்தில் log 2 3 இருக்குது, ப்ளஸ் இங்கே பேஸ் 3 9. அப்போ 3 ஸ்கொயரா எப்படி எழுதலாம்? கீழே எழுதுகிறேன். log 4 9 வந்து 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அகைன் log 3 4. இப்போ இந்த வேல்யூ ஆல்ரெடி 1 ஆகிடும் சொல்லிட்டேன். இப்போ அடுத்த இடத்துல இப்போ நெக்ஸ்ட் டேர்மில் பாருங்கள், log பேஸ் 3 இருக்குது, அப்போ 9 3 இதில் மாற்றணும். log பேஸ் 4 9 வந்து 3 ஸ்கொயர் அப்படின்னு மாற்றிக்கலாமா? log 3 4. இந்த லைன் மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா உங்கள் சம்மை முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான், ஈஸி. இப்போ நெக்ஸ்ட் லைனில் பவரில் இருக்க 6 முன்னாடி வரணும். அப்போ 6 log 3 2 log 2 3 ப்ளஸ் 1. பவரில் இருக்க 2 ஃப்ரண்ட்டில் எழுதணும். 2 log 3 8 log 8 3 ப்ளஸ் 1. இப்போ நான் எழுதும் போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இங்கே 3 2 இருக்குது, 2 3 இருக்குது, அப்போ இதோட வேல்யூ 1ன்னு மாறிடும். அதுக்கு தான் நம்ம இவ்வளோ இது பண்ணுறோம், சரிங்களா? இப்போ அடுத்த இதில் பவரில் 3 இருக்கா, 3 முன்னாடி கொண்டு வந்துடலாம். log 3 2 log 2 3 ப்ளஸ் பவரில் இருக்க 2 முன்னாடி வந்துடணும். log 4 3 log 3 4 1 இருக்கு, பவரில் 2 முன்னாடி வந்துடணும். log 4 3 log 3 4. கிளியரா? இப்போ 6 இன்ட்டு இதோட வேல்யூ 1 ப்ளஸ் 1, இந்த டேர்ம் வேல்யூ 1, இந்த டேர்ம் வேல்யூ 1, இது 1 இது 1 எல்லாமே மாறிடுச்சு. இப்போ நீங்கள் எப்படி எழுதணும்? 6 இன்ட்டு 1 ப்ளஸ் 1, 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 1, 3 இன்ட்டு 1 ப்ளஸ் இதுவும் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 இன்ட்டு 1. கிளியராக இருக்கா? அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணதை நான் எடுத்து எழுதியிருக்கேன். 6 இன்ட்டு 1 ப்ளஸ் 1, 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 1, 3 இன்ட்டு 1 ப்ளஸ் 2 இன்ட்டு 1, 1 ப்ளஸ் 2 இன்ட்டு 1. கிளியரா? 6 1s are 6 ப்ளஸ் 1, 2 ப்ளஸ் 1, 3 1s are 3, 2 1s are 2, 1 ப்ளஸ் 2 1s are 2. That is equal to 6 plus 1 7, 2 plus 1 3, 3 plus 2 5, 1 plus 2 3. இப்போ சால்வ் பண்ணலாம். 7 3s are 21 minus 5 3s are 15. 21ல் 15 போச்சுன்னா 6. இதுதான் இந்த ப்ராடக்டோட வேல்யூ. ஈஸி தான், பட் பார்க்க பெருசாக இருக்கும். பெருசாக இருக்குன்னு நினச்சி எதையும் படிக்காதீங்க. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், உங்களால் சால்வ் பண்ண முடியும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.